பின்னால் என்ன இருக்கு, கம்மியாக குறைந்த அளவுக்கு சொல்லி விடுவார்கள். அதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், நீங்கள் கோபப்படுவது போல நானும் கோபப்படுவேன், நீங்கள் திட்டுவது போல நானும் திட்டி விடுவேன். என்னுடைய திட்டினால் உங்களுக்கு ஏதும் கேடு வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏனென்றால் நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். என் இறைவனிடத்திலே நான் உறுதிமொழி வாங்கியிருக்கிறேன். என்ன உறுதிமொழி தெரியுமா, இறைவா நான் யாரையாவது திட்டிவிட்டால், யாரையாவது சபித்து விட்டால் அதை அவருக்கு அருளாக ஆக்கு என்று நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். நான் சபிச்சிருவேன் பயந்துகிட்டு இருக்காதீங்க. இதை வச்சுதானுங்க ஆன்மீக மூலதனமே இதானுங்க. ஆன்மீகத்தினுடைய தொழில் இருக்க, இந்த பிசினஸுக்கு மூலதனமே என்ன, சாபம். சாபம் போட்டுவார், மோதுன பேசுன எழுதுன அவ்வளவுதான், பார்த்தா எரிஞ்சிருவேன், கையை நீட்டு அழிச்சிருவேன், இந்த மாதிரி சொல்லி பயங்காட்டி தானே பிசினஸ் பண்றான். இவர் சொல்றாரு, என் சாபத்திற்கு பயப்படாது, என் கோபத்திற்கு கவலைப்படாது, உனக்கு நன்மையா முடியும், மனுஷ மாதிரி கோபிச்சிருவேன். அப்ப தன்னுடைய ஆன்மீக பலத்தை கூட மக்களுக்கு நன்மையா மாற்றி செல்றாரு சொன்னா என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு அப்பழுக்கற்ற தன்மை, என்ன ஒரு பரிசுத்தம் பாத்தீங்களா. இப்படியான சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாக்குறீங்க. அதனால இன்னும் சொல்றேன், அவருடைய நேர்மைக்கு, அவருடைய அப்பழுக்கற்ற தன்மைக்கு ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சான்றா. இது சுமூக வரைக்கும் பேச வேண்டிய தலைப்பு, இது குறைந்த நேரத்தில் பேசுகிற தலைப்பு இல்லை. அந்த மாமனிதரை பேசிக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், உண்மையான செய்திகளை பேசிக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கடுகளவும் சலிப்பு தட்டாத அவ்வளவு அற்புதமான சுத்தமான பரிசுத்தமான உண்மையான வாழ்க்கை இருந்தாலும் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பரம் என்பது போல அந்த மாமனிதனுடைய அப்பழுக்கற்ற நேர்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு நிகழ்ச்சியை இறுதியாக சான்றாக உங்களுக்கு காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஆரம்ப கட்டத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள உயர்ந்த குலத்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையை சந்தேகிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் 40 வருஷம் நம்ம கூட இருந்தார், யாரும் ஏமாத்தல, யாரையும் பேசல, பணத்துக்கு குறைவு இல்ல, நல்ல குலத்தில் பிறந்திருக்காரு, எந்த நோக்கத்துக்கு இருந்தால் பண்ணல, எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாரு, இவரு கண்டிப்பா இறைத்தூதரா இருக்கலாம் என்று அந்த மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர்கள் ஏற்க மறுத்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, இவரு நம்மளையும் இந்த தாழ்ந்தவனை ஒன்னாக்கி போடுறாரு. இவரை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு உயர்வுலம் அந்தஸ்து, நமக்குன்னு முதல் மரியாதை, நமக்குன்னு கும்ப மரியாதை, இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு பரிவர்த்தனை கட்டுறாங்களே, அதெல்லாம் இவருக்கு பின்னாடி கொண்டு வைங்க. எல்லாம் சமங்கிறாரு, இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுங்கிறாரு, மனுஷனுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லைங்கிறாரு. இவருக்கு பின்னாடி போனா நமக்கு பதவி அந்தஸ்து காலங்காலமா கட்டி காத்து வந்த கௌரவம் எல்லாம் போயிருமே என்றுதான் அவர்கள் மறுத்தார்கள். அப்ப ஒரு பேரம் பேசுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் நடக்குது. எப்படி, முகமது உண்மை அல்லாஹ்வுடைய ஒத்துக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நீ என்னென்ன சொல்ற எல்லாம் செய்யறோம், நீ சொல்லக்கூடிய மார்க்கத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் கேட்டா, எங்களை மாதிரி உயர்ந்த குலத்துக்கு தனியா சொல்லு, அவங்களுக்கு தனியா கூட்டிட்டு சொல்லு, 2 பேரையும் ஒன்னா வச்சுக்கிட்டு சொல்லாரு. நீ ஒரே சபையில் உட்கார வச்சு சொல்ற பாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதை மட்டும் செஞ்சால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் மனிதர் தனக்கு இறை தூதரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வாதத்தில் உள்ள சூழ்ச்சி வளர்ந்தாங்க. சரின்னு அவங்களுக்கு பட்டுச்சு. என்னன்னு படுது, முதல்ல வந்துட்டாங்க நம்ம திருத்திக்கிறது, அப்படி கூட நினைச்சிருக்கலாம். முதல் வரட்டு அப்புறம் திருத்திக்கிறோம் தெரியல, அது சரிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து, அந்த சபையில் உட்கார்ந்து நேரம் பார்த்து, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆசாமி, அவர் தாழ்த்தப்பட்டவர், அந்த சமுதாயத்தின் பார்வையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ரொம்ப கீழ் சாதியாக கருதப்படக்கூடியவர், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவருடைய பெயர். அவர் வர்ற கண்ணு தெரியாத நபிகள் நாயகத்துடைய பேச்சு குரலை கேட்ட உடனே, நபிகள் நாயகம் இருக்கிறத குருடர்களுக்கு கண்ணு போனா காது கூர்மையா இருக்கும், கண்டுபிடிச்சுக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகமே உங்களுக்கு சலாம் என்று சொல்கிறார். நபிகள் நாயகத்துக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என்ன கோபம், விவகாரமே இதான் நடந்திருக்கு பஞ்சாயத்து, இந்த சபைக்கு இந்த மாதிரி யாரும் வரக்கூடாது, பஞ்சாயத்தாதான். இந்த நேரத்தில் வந்துகிட்டு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதை யாருக்கு பாருங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி
சரியான நேரத்தில் இந்த வந்துட்டான்னு சொல்லி கோவப்பட்டு முகம் அப்படியே கடுகடுப்பாயிருச்சு. நல்ல வேலைக்கு அந்த குருட்டு மனுஷனுக்கு தெரியல, கண் பார்வை இருந்துச்சுன்னு வைங்க, அவர் வேறமாக நினைச்சிருப்பாரு. நபிகள் நாயகம் கோவிச்சதோ முகத்தை சுழித்துக் கொண்டதோ அவருக்கு தெரியல, குருடா இருந்ததுனால ஒண்ணு சலாமுக்கு கூட பதில் சொல்லல நபிகள் நாயகம். உடனே என்ன செய்ய தெரியுமா, இறைவனிடமிருந்து கண்டனம் வருகிறது. இந்த கண் தெரியாதவருக்கு சார்பாக நபிகள் நாயகத்தை கண்டிச்சு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி திருக்குர்ஆனுடைய வசனம் இறைவனிடமிருந்து வருகிறது. என்ன வசனம்? அபஸவதவல்லா அன்ஜா அபுல்லாமா வமா யுத்ரீக அல்லஹு யஸக்கா என்று வரிசையா அந்த சூரா முழுசும் நபிகள் நாயகத்துக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? முகத்தை சுழிச்சிட்டியா, நீ முகத்தை கடுகடுப்பாக்கிட்டியா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி அலட்சியப்படுத்துகிறாயா, எவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வலிய போய் சொல்கிறாய். அல்லாஹ் கேட்கிறான், அம்மா மன் இஸ்தகனா அந்தல ஊத்த சத்தா, உன்னை அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு வலிந்து சொல்கிறாய். அம்மா மன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலா, யார் ஓடோடி வருகிறாரோ, இறைவனை அஞ்சி வருகிறாரோ, நல்லவராக வருகிறாரோ அவரை விரட்டியா நீ? நல்ல மனுஷனை விரட்டிட்டு இந்த ஆணவம் பிடித்தவர்களுக்காக வளைஞ்சு கொடுக்கிறியா என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை இத? அவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த குருடர் கூட இதை பார்க்கல, முகம் சுழிச்சத அவருடைய கௌரவத்துக்கு எந்த மாசம் இல்லாமல் அப்படியே மறைச்சிருக்கலாமே. இத அந்த சபையிலே உடைக்கிறாருங்க. அந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிற சபை எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் நிற்கிறார், குருடரும் நிற்கிறார். அவருக்கும் தெரிகிற மாதிரி இவங்களுக்கும் தெரிகிற மாதிரி என்னை இறைவன் கண்டித்து விட்டான், என் இறைவன் என்னை எச்சரிக்கிறான், என் போக்கு சரியில்லை என்று சொல்கிறார். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. யாருக்காக வேண்டியும் மார்க்கம் கடுகளவு கூட வளையாது. இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தாப்பா, நீ விரும்பினபடி நான் இருக்குன்னா ஓடு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ விரும்பினபடி அந்த வர்ணாசிரமோ அந்த உயர் சாதி கீழ் சாதி இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் இஸ்லாத்துக்கு வருவேன்னா ஓடு, வெளியேறு, தேவையில்லை என்று அந்த சபையில டிக்ளேர் பண்ணிட்டு பொங்கலாக கடாசிட்டு சொன்னா இவர் இறை தூதர் என்பதற்கு சான்று இல்லை, இவர் கொண்டு வந்தது இறை வேதம் என்பதற்கு சான்று இல்லை. இப்ப கொஞ்சம் கூட தன்னை பற்றி நினைக்கிறவர் அந்த மாதிரியான ஒரு அப்பளுக்கு இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் நீங்கள் நடத்துகிற கூத்துகளை தவிர்த்து விடுங்கள், வாழ்க்கையை கடைபிடிங்கள். இந்த நடக்கிறது மீலாது விழாக்கள், இந்த மீலாது விழாக்கள், மீலாது விழாக்கள் என்ற பெயரில் நடத்துகிற ஊர்வலங்களிலே தண்ணி அடித்துவிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமா என்று முழங்கி செல்கிற காட்சியை நம் கண்களால் பார்க்கிறோம். மீலாது விழா என்ற பெயரிலே நடத்துகிற ஊர்வலங்களிலே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முக்கால்வாசி மறைவிடங்கள் வெளியே தெரியுமாறு ஓடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். மீலாது ஊர்வலம் என்ற பெயரிலே 3 பள்ளிவாசல்களை கடந்து செல்வார்கள். பாங்கு சொல்லப்படும், அசருக்கு பாங்கு சொல்லப்படும், மீலாது கொண்டாடிக்கிட்டே போவார்கள். மகரிபுக்கு பாங்கு சொல்லப்படும், தொழ போக மாட்டார்கள், மீலாது போய்கிட்டே இருப்பார்கள். இஷாவுக்கு பாங்கு சொல்லப்படும், அப்போ போய்கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் கடைசி மூச்சு வரை வலியுறுத்தி நீ தொழுகையை விட்டுட்டு மீலாது விழா கொண்டாடுகிறார்கள். மீலாது விழா பிரிச்சு பார்க்கணும். மீலாது விழா மேடைகளில் நீங்கள் பார்த்தால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மீலாது விழான்னு பேரு, அங்க உட்கார்ந்து ஒருத்தவனும் சொல்கிறது, இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான். மத்தியில இல்ல, மீலாது விழாவுல சில பிரமுகர்களை கொண்டாட வச்சுக்குவாங்க. இந்த பிரமுகர் அந்த பிரமுகரை பாராட்டுவார். ஐயா எப்படிப்பட்டவர் தெரியுமா? பேரு மீலாது விழா, ஐயாவுக்கு தான் பாராட்டு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஐயா எந்திரிப்பாரு, இந்த சின்ன ஐயா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர். இதுதான் மீலாது விழா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்துகிட்டு ஜோக்கு சொல்லி கதை சொல்லி சிரிக்க வச்சுட்டு அவன் அரசியல் செல்வாக்கு காட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக வேண்டி, எனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குது காட்டுவதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை பயன்படுத்த இந்த கீழ்த்தரமான செயலிலிருந்து விடுபடுங்கள். நபிகள் நாயகத்தை ஒரே ஒரு நாள் நினைவு கூறாதீர்கள், 365 நாள் நினைவு கூறுங்கள். முழு வாழ்க்கையில் அவரை பின்பற்றுங்கள். நகம் வச்சுவதா, ஒண்ணுக்கு போறதா, வெளிக்கு போறதா, கல்யாணம் பண்றதா, பொருட்கள் வாங்கலாம், வியாபாரமா, தொழுகையா, நோன்பா, ஜக்காத்தா, எது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எதுவாக இருந்தாலும் அந்த மாமனிதர் சுத்தமான பரிசுத்தமான அப்பளுக்கு இல்லாத நேர்மையாக நடந்த, எவரையும் ஏமாற்றாத அந்த பரிசுத்த மனிதனுடைய வாழ்க்கையை கடைபிடித்து
அவருக்கு மீளாது விழா கொண்டாடுங்கள், தினசரி கொண்டாடுங்கள், ஒவ்வொரு வினாடி நேரமும் கொண்டாடுங்கள் என்று கூறி என்னுடைய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் உரையை நிறைவு செய்கிறேன்.